அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீ ஃபுட் லவர்ஸ்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி ஈஸியாக எம்மியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாயில் வச்சோடனே அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அந்த தண்ணி தனியாக, இறால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரானில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம சீ ஃபுட்டில் பிரியாணி செய்யும் போது ஆயில் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கூடவே ஒரு கொத்து மல்லி புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். காரத்துக்கு தேவையான அளவு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கரலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய், பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இந்த அளவுக்கு நல்லா மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் ப்ரான் பிரியாணியே நம்ம ஃபஸ்ட்டே நான் குக் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி அதிலேருந்து விடும். நம்ம ப்ரான் பிரியாணி செய்யும் போது ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதனால தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முக்கால்வாசி பதம் நமக்கு வெந்து வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இறால் வேக வச்சு தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அது கூடவே சேர்த்தே நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கரலாம். அளவு தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா. நார்மலாக நம்ம எப்பயுமே சேர்ப்போம்ல, அதே மாதிரி தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்த உடனே நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருந்தேன். அதையும் இந்த பிரியாணியோட ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிரியாணி மசாலா நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிட்டிங்கன்னா அரிசியும் எல்லாமே நல்லா மேலே வந்திருக்கும் வெந்து. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுட்டு மூடி போட்டு தம் போட்டோம் அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் சூப்பரான ப்ரான் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடும். இதுக்கு சைடிஷாக நான் இன்றைக்கி வாவல் மீன் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா உதிரியாக சாப்பாடு ப்ரான்லாம் சூப்பராக வந்து ஓவர் குக் ஆகாமல் சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.